Okay. Next. ஃப்ரெண்ட்ஸ் ஆகணும். முடிஞ்சளவு கொஞ்சம் சாப்பாடு குருவிக்கு சாப்பாடு போடுங்க. நான் கேட்கறது ஒரு கேள்வி சார். நம்ம சாப்பிடலாம், சரியா சாப்பிடலாம். அந்த ஏழை எவ்வளவு சாப்பாடு மிச்சம் இருக்கு தெரியுமா உங்களுக்கு சார்? இருக்க மிச்சம் இருக்கு சார். அப்படியே நீங்க கை கவலை இடத்துல போங்க, எவ்வளவு சோறு பருப்பு இருக்கும் இருக்கே மேடம். அப்படி கையோடு சோறு எடுத்து கழுவாங்க. எத்தனை பருப்பு, அந்த சோறு பருப்பு கொண்டு போய் வெளியே போடுங்க மேடம். 100 எறும்பு சந்தோஷமா இருக்கும். யார் சந்தோஷமா இருக்காங்க மேடம்? 100 எறும்பு எல்லாம் தூக்கிட்டு போவாங்க. எறும்பு நம்மளுக்கு வேஸ்ட், அவங்களுக்கு சந்தோஷம். அந்த மாதிரி ஒன்னும் வேஸ்ட் பண்ணாதீங்க. மிச்ச சோறு வச்சாக்கா இது ஒரு குருவி வந்து சாப்பிட்டு போவாங்க. அதாவது மாட்டேன் சும்மா இதுல சிங்க்ல கழுவு வீசாதீங்க, டஸ்ட்பின்ல போடாதீங்க, எதுவும் பண்ணுங்க. வேஸ்ட் பண்ண சாப்பிடுங்க. இந்த பூமியில அதே மாதிரி மரம் நடுங்க, மரத்தை நடுங்க. அந்த மரம் நமக்கு ஒரு நன்மை கொடுக்கும், ஒரு ஆப்ஷன் கொடுக்கும், சந்தோஷமா ஒரு என்வாயன்மெண்ட் நமக்கு கொடுக்கும். அதே மாதிரி இந்த மாதிரி எல்லாமே மரத்துல போய் எடுத்து தேர்தல் ஈர்ப்பாங்க. நார்மல் ரெயின் வந்து இருக்கிற தண்ணி மேல திருப்பி வரும், அவ்வளவுதான். இங்க மரத்துல இதெல்லாம் மேல திருப்பி வரும். ஆனா கடல்ல உள்ள மழை தான் உண்மையான மழை. கடல்லேருந்து மழை வந்துதான் ஊத்தணும். சென்னைக்கு ஏன் மழை வரதில்லை? சென்னைக்கு அது பக்கத்துல இருக்கு மேடம். ஏன் வரதில்லை? ஏன் வரதில்லை? சென்னை கடல் பக்கம் சார், ஏன் மழை வரதில்லை? இல்ல மேடம், எல்லாம் தப்பு தப்பா சாமி கும்பிடுறாங்க, இயற்கை விட்டுட்டாங்க. யாராச்சும் போயிட்டு கடவுள் போயிட்டு கடலே நீ மழை வந்து எனக்கு மழை வந்து ஒரு பூஜை, எல்லாம் பூஜை, அது ஒரு காசு. கடவுள் கேளுங்க, வரும் மன்னிப்பு கேளுங்க. நான் மனதை செய்த தப்புக்கெல்லாம் மன்னிப்பேன். அதை போடுறேன் படிச்சிருக்கேன், சரி தப்புங்களா நீங்க படிச்சிருக்கேன், நீங்க தான் எங்களோட மழை வந்து நிலத்துல வந்து நல்லா சுயமா ஆக்குங்க கேட்கும். ஹிந்தி கேட்கணும், இவ்வளவு கூடாது. இயற்கை அப்ப இயற்கைக்கு முதல் தனி மழை வரும், எவ்வளவு பேர் கேட்கும். அதாவது சென்னையில ஒரு 10% கேட்டல மழை வரும் சார். ஈகோ, இந்த பூஜை அந்த பூஜை எல்லாம் பண்ணி உட்காந்துருக்காங்க மலைக்கு. அவங்க ரெண்டு பெரிய பூஜா 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 70% தண்ணி அடல், 30% தான் பூமி மனசை செஞ்சுக்கலாம், 70% 70% of Mother Earth is water, sea, and 3% only natural water. That's all sea water. So, next, how to make the ocean happy? Ocean வந்து contaminate பண்ணாதீங்க. Ocean வந்து contaminate பண்ணாதீங்க. Okay, மீன சாப்பிடாதீங்க. சாப்பிடுங்க. பசிக்கு சாப்பிடுங்க. Okay. அப்புறம் வந்து இந்த கலக்கார சட்டில் போய்
வீடுகளோ அதை பண்ணுவான் தெரியும் அப்படி அதாவது மழையே பருத்தா இருக்கு எவ்வளவு நல்லது. நீங்க விவசாயம் இருக்க மாட்டீங்க சார், புரியாது. எத்தனை பேர் விவசாயம் பண்றீங்க கிளாஸ்ல? எத்தனை பேர் யார் விவசாயம் பண்றீங்க? ஒருத்தர் தான் பண்றாங்க, ஒருத்தர்லாம் தின்னுறீங்களா சார்? எடுத்துங்க சார். என்ன விவசாயம் பண்றீங்க சார்? கீரை, காய்கறி. எவ்வளவு காய்கறி போடுறீங்க? இப்படி எல்லாம் ஃபுல்லா சாப்பிடுவாங்களா? பார்க்கலாம், சுத்தி பாருங்க. என்ன கீரை பண்றீங்க? கொத்தமல்லி, வெந்தயம், தக்காளி. சொல்றது உங்களுக்கு என்ன தேவைப்படுது? தண்ணி, கண்டிப்பா தண்ணி. இதெல்லாம் ஒண்ணு பண்ண முடியுங்க, ஒண்ணு இல்லை சார். கூடுதலா இயற்கை என்ன பண்ணி தான் எல்லாம் பார்த்தோம். என்னாலும் பேர் சொல்றான் சார். ஓகே நோ பண்ண எல்லாம் தமிழ் என்ன பண்ணுறீங்க? என்ன பண்றது? நான் மாற என்ன பண்ணுறீங்க? 4 வருஷமா கிராஸ் ஆயிடுச்சு. 4 வருஷமா கிராஸ் ஆயிடுச்சு. 1600 ரெடி 4 ஷோ ஜாப். 1600 ரெடி 4 ஷோ புரியும். தெரியாது சார். காசு வாங்கிட்டு இருக்கோம். கஷ்டப்படுறது யாரு? உங்க பேரு என்ன சார்? ராஜேந்திரன். நீங்க நேச்சுரல் பிக் பாஸ் பாருங்க. 16 நவம்பர் 2018. நீங்க விவசாயம் பண்ணுங்க. இங்க ஒரு 70 பேர் இருக்காங்க சார். அந்த 70 பேர் நீங்க ஒண்ணுதான் விவசாயம் பண்றீங்க. உண்மையா சார்? வேற யாரும் விவசாயம் இருக்காங்களா? வாங்க சொல்லுங்க. நீங்க விவசாயம் பண்றாங்க. இவங்களும் அதாவது 70 பேர்ல 2 பேர் தான் விவசாயம் பண்றாங்க. நீங்க என்ன பண்றீங்க? கீரை, காய்கறிகள். சரி சரி. நீங்க என்ன பண்றீங்க? நெல்லுக்கு முக்கியமா இது தண்ணி. முடியவே முடியாது. அறுவடை வரைக்கும் அவங்க தண்ணி தேவைப்படுது. ஆட்டு நட்டை வைக்கிற வரைக்கும் அந்த கடைசி அறுவடை வரைக்கும் தண்ணி தேவை. எவ்வளவு தண்ணி வேணும்? நல்ல ஒரு அளவு தண்ணி இருக்கும். மொத்தவே கூடாது, திருச்சி வரும். அதான் நெல். தண்ணி இல்லாம நெல் இல்ல சார். புரியணும். சரி, உங்க தண்ணி எங்க என்னைக்கு காய்ச்சிருக்கா? உங்களுக்கு நல்ல அதாவது நீங்க இருக்குதா நல்லா தண்ணி இருக்கிற எப்படி வறட்சி 300 அடி 400 அடி போட்டா தண்ணி போடுறது. இப்போ ஒரு 400 அடி இப்ப கிட்டத்தட்ட 1000-1200 அடி போட்டாலும் தண்ணி கிடைக்க மாட்டேங்குது. 1200 போர்ல எவ்வளவு மாதிரி அது என்ன காரணம் கேட்டீங்கன்னா, நம்ம எடுக்கிறதுக்கான நிறைய எடுத்துட்டு இருக்கோமே திரும்ப இல்ல போர் ரீசார்ஜ் அப்படிங்கிறது. அதாவது எடுத்து செடிக்கு போயிட்டு வாங்கி வந்துடும் திரும்ப சார். அந்த செடியெல்லாம் தண்ணி இருந்து நீங்க போகும்போது நீங்க கட்டி போய் காரணம் உங்க தண்ணி போடும். தண்ணி யார் வைக்கிறது தண்ணிங்க திரும்ப போர் சொல்லணும். அந்த கிணத்துக்கோ
தண்ணிய ரீசார்ஜ் பண்ற அந்த முறையை நாம இதுவரைக்கும் கொண்டுடல. சேரி போனோம் அந்த மாதிரி எந்த விஷயமும் அமைப்பும் நம்மகிட்ட பல காலம் இருந்தது. இப்போ நம்ம மறந்துட்டதனுடைய விலையும் இவ்வளவு பெரிய வளர்ச்சியும் இவ்வளவு பெரிய கஷ்டத்தையும் விவசாயி சந்திக்க வேண்டியதா இருக்கு. அது இப்போ அந்த குளமும் ஏரியும் நிறைஞ்சிருந்தா அதுக்கப்புறம் தான் நம்ம கிணறும் ஆளுடைய கிணறுன்னு சொல்ல முடியாத போதிலும் நிறைஞ்சு வரும். இந்த ஏரி குளம் நிறைகிறதுக்கு கண்டிப்பா மழை பெய்யும். அதாவது என்ன பண்ணையா போயிட்டு உங்களுக்கு இருக்கணும் விவசாயம் போயிட்டு நீ பேசி சொல்லணும். இந்த மாதிரி எல்லாம் வாங்க உட்காரணும், பிரார்த்தனை பண்ணணும், பூமிக்கு தாய் நடக்கும், கடலுக்கு பிரார்த்தனை பண்ணணும், மழைக்கு மானம் பண்ணாத அந்த கடல் எல்லாம் வந்துட்டு அந்த தேவதை வந்து அப்படி ஹெல்ப் பண்ணுவாங்க. நீங்க கேட்கணும், இதுதான் முக்கியம். கேட்கறது ஒண்ணும் வர போறது. நாங்க வந்து ஒரு டீச் பண்றோம், தான் வழி நிச்சயமா வராது. அது ஏன் மழை கண்டிச்சு மழை மழை பெய்ய முடியும். இப்போ அடிக்கடி பேசி அந்த மாதிரி சார் ரொம்ப பேரு சென்னையில வந்து டிவைன் ஃபைவ் சேர்றாங்க, ஈரோடுல டிவைன் ஃபைவ் எல்லாம் டிவைன் ஃபைவ் கடலுக்கு பூமி எல்லாம் பண்ண பண்ணதா எல்லாம் மாறி வருது. யார் யார் செய்யறா டிவைன் ஃபைவ் சொல்லுங்க. இவ்வளவு பேர் எல்லாம் கை கூட வைக்கலாம். இவ்வளவு அன்னாட 10 மணிக்கு எல்லாம் டிவைன் ஃபைவ் செய்ய மறுபடியும் மிஸ்டர் சூப்பரா ஏந்திரிங்க அப்ப எடுத்து வாங்க. அவரு மகன் மகதிங்க மகன் இவர் சேலத்துல வந்தாரு கிளாஸ்ல. அவர் போவாரு அவரை இதுன்னு சொல்லுவாரு. உண்மையா நீங்க என்ன பண்றீங்க? வியாபாரம் பண்றீங்க. டிவைன் வந்து செஞ்சு அக்டோபர் மாசத்துக்கு சொல்றீங்க. மகாத்மா சொல்ல ஆரம்பிச்சா 3 முறை உள்ளாரு. அதாவது எல்லா மக்களும் இயற்கை நம்மளுக்கு கொடுக்கும் சார். இயற்கை காத்துட்டு இருக்கு. நம்ம தான் தப்பு தப்பா பண்ணிட்டு இருக்கோம். தப்பு தப்பு சார். தப்பு கொடுக்கணும் மக்களுக்கு. அவங்க எல்லாமே அதே நான் சொல்றேன் சார். இந்தியாக்காரங்க அவங்களுக்கு சண்டை படுத்திருக்கா படிச்சிருப்பாங்க. அந்த காலத்துல படிச்சிருப்பாங்க. இப்பதான் முடியாது போட்டு இந்த மாதிரி பண்ணக்கூடாது. தப்பு. அவன் போயிட்டு அவன் சந்தோஷமா இருக்கான். இது ஏற்கே வருது சார். எல்லாரும் கீழே போனோம். இதுதான் நடக்கும். அதை நான் என்ன சொல்றேன், நீங்க என்ன பண்றீங்க? நீங்க போய் எல்லாரும் உட்காந்து பிரார்த்தனை பண்ண சொல்லுங்க. ஒருத்தர் இருக்காரு சார், அவர் வந்து கும்பல் இருக்காரு. அதாவது சார் அவங்க ஊர் அவர் லேண்ட் இருக்கு. அவர் பருவம் செய்யாரு இந்த வாண்ட வச்சு அவர் ஹீல் பண்ணி சார் அவர் லேண்ட் 10 வருஷம் கூட வருது. இப்போ பிராக்டிஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்கேன். அடுத்த முறை கண்டிப்பா நான் ஏதாவது உங்களுக்கு ஒரு ஃபீட்பேக் சொல்லலாம். ஆட்டோ பிச்சு சம்பாடு கம்பெனியை நான் தோட்டத்தில் இருக்காங்க. எல்லாரும் நடந்த மாதிரி இல்லாம நம்ம ஒட்டநாட்டு முறையில கொஞ்சம் இடையில வச்சு இயற்கை முறை விவசாயத்துல பண்றாங்க. எனது ஒரு எதுவும் அந்த தோட்டத்துல இல்லைங்க. பக்கத்துல இருந்து தண்ணி விட்டு வாட்டர் தண்ணி தான் பாய்.
நாம இதை போடும்போது விதையை எடுத்து இந்த 2.5 கிலோ விதை போடும்போதே நம்ம ஹீலிங் ஆயில் எடுத்து அதுல இருக்கிற எந்த நெகட்டிவிட்டியும் என்னோட தோட்டத்துக்கு வந்துடக்கூடாது. அந்த நெல் வந்து ஒரு அற்புதமான விளைச்சல் கொடுக்கணும்னு சொல்லி ஒரு ஹீலிங் கொடுத்துட்டு தான் நான் விதைக்க உண்மையாலுமே அதே டைம்ல என் மாமா ஒருத்தருங்க அதே ஆலோசிச்சு சொன்னாரு. அவர் நம்ம தோட்டத்தை வந்து பார்த்துட்டு நம்ம பயிர்களுக்கும் அவர் பயிர்களுக்கும் வித்தியாசம் இருக்குன்னு அவர் வாயாலே சொன்னாங்க. நான் அதை பர்சனலா ஃபீல் பண்றேங்க. நான் நினைச்சேன் ஒரு ஹீலிங் ஆயில் இது எப்படி அப்படின்லாம் யோசிக்காம கண்டிப்பா இருக்கு அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோட நான் பண்ண ஆரம்பிச்சேன். என்னோட பயிர் ஒரே ஒரு நாற்று வச்சிருங்க. எல்லாத்துக்கும் தெரியும் விவசாயிகள் கூட பக்கத்துல இருக்காங்க. நீங்க பாத்துருக்கீங்க எல்லாருமே சுத்து நாற்று வச்சிருப்பாங்க. நான் இந்த முறை ஒரே ஒரு நாற்று வச்சுங்க. ஒரு நாற்று 35-40 ஒரு நாள் ஒரு நாள் 35-40 டீலர் வச்சிருக்கீங்க. கண்டிப்பா ஒரு நல்ல அறுவடை எடுத்துட்டு அடுத்த ஃபீட்பேக் கிடைக்கும். எப்படி பண்ண 10 முறை கஞ்சி வைப்பாரோ ஏன் நீங்க முடிச்சுலாம் அதிகம் எல்லாரும் பண்ணுங்க. எல்லாரும் பண்ணலாம் சார். எல்லாம் பண்ணும்போது எல்லாரும் நன்மை வரும். உங்களுக்கு தரணும். இயற்கை நம்ம ஃப்ரெண்ட்ஸ் ஆகணும். எப்படி நீங்க இந்த இயற்கையை ஃப்ரெண்ட்ஸா போறீங்க? இதுதான் பண்ணுங்க. நான் மொதல் இப்ப செய்யலாம் நிப்பாட்டுங்க. நம்ம மஞ்சள் பக்கம் கொடுத்துங்க, வாழை கொடுத்துங்க. இதெல்லாம் பண்ணதான் நாட்டு எல்லாம் மாறி வரும். சொல்லுங்க சார். ஓகேங்களா சார்? புரியுங்களா சார்? புரியுதா உங்களுக்கு? ஓகே, நெக்ஸ்ட் ஓகே சார். தண்ணி எங்க என்னோட மாறு மாறு பொருளாதார இந்த கூட சார் அதாவது எல்லாம் இருக்கிற சார் தண்ணியா இருக்கா உங்க உடம்பு 70% தண்ணி ஃபுல்லா தண்ணி சார். நீங்க போயிட்டு சார் உங்க சொந்த கஷ்டப்பட எரிக்கிறீங்க. எவ்வளவு மிச்சம் இருக்கு? நல்லா எவ்வளவு மிச்சம்? முகாத்து மிச்சம் உண்மையில அவங்க உடல எரிங்க கட்டதான் வேற இருப்பாங்களா தேடலாம். எரிச்சுங்க நல்லா ஊட்டுங்க. சொல்லுங்க நன்றி நன்றி நன்றி. எங்க அப்பா எங்க அம்மா யாரும் நன்றின்னு சொல்ல அனுப்பிடுங்க. ரொம்ப நன்றிமா. இனிமே கத்து கொடுத்த நான் அவசியம் என் பிள்ளைங்க வளர்க்க போறேன் அந்த மாதிரி சொல்லிட்டு அனுப்பி விட்டுருங்க. ஊட்டி எல்லாம் கொண்டு வந்து வீட்டுல வச்சுக்காதீங்க. பட்டு கொண்டு அனுப்பிட்டு மாலை போட்டுக்கிட்டு அவங்க திங்க் பண்ணியா? ஓகே, தப்பு இல்ல. திங்க் பண்ணிட்டேன். இதுதான் கொண்டு வருது. ட்ரீஸ் ஓகே வாட்டர் தண்ணியை வேஸ்ட் பண்ணாம பாய்ங்க. வேஸ்ட் பண்ணக்கூடாது. தண்ணி இல்லாம ஒரு வாழ்க்கை குளிச்சுக்கலாம். தண்ணி இருக்கும் போது அப்படியே குளிச்சுட்டே இருக்கணும். என் பையன் வந்து காலால குளிக்காம உடம்பு அவ்வளவு இருக்கு. என்னடா தண்ணியை குளிச்சுட்டே இருக்காரு. உடம்பு அவ்வளவு அழுத்தா இருக்கு. நைட்ல குளிச்சிங்க, காலை குளிச்சிங்க. ஏன் இதெல்லாம் பூட்டி நைட்ல மட்டும் சோப்பு சோப்பாக்கி சோப்பு அது சோப்பு கூட இதா போதுல உடம்புல அவன் தண்ணி விட்டுங்க. எவ்வளவு சோப் பண்ணீங்களோ எவ்வளவு துணி கலருங்களோ எல்லாம் தண்ணியில போயிட்டு ஆற்றுலதான் போகுது. கடுகு அடுத்த கடல்ல போய் சேரக்கூடாது. எல்லாம் கடல்ல போய் சேரும். அதே மாதிரி நாங்க போய் சாப்பிட்டு சார் சாப்பிட்டு இது பாலி அந்த பாலில போகும்போது மேடம் ரொம்பனா அவ்வளவு எரிமலை வெயிட்டிங் பண்ணிட்டு இருக்கு.
வந்து பிளஸ் பண்ணுவோம். பிளாஸ் பண்ணும்போது நேச்சர் பீக்ஸ் வந்தாங்க. எங்கிருந்து வந்தாங்க? பூமி நடுவுல இருந்து வந்தாங்க. எப்படி என்னடா புதுசா இருக்கு, இது புதுசா வந்தாங்க, பூமி அதிலிருந்து வந்திருக்காங்க. இன்னைக்கு கூட வந்திருக்காங்க நம்மளுக்கு பாக்குறது. எல்லாரும் நினைக்கிறாங்க அவ்வளவு பேர் இருக்காங்க, பூமி அடியில இருக்காங்க. ஏன் அவங்க பத்தி நம்ம பேசுறோம், நிறைய பேசுறோம். அவங்க எவ்வளவு கஷ்டப்பட்டு எரிகளை வெடிக்காம அவங்க ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அவங்களும் கேட்கிறாங்க, முடிஞ்ச மிக பண்றாங்க. இப்ப பண்றாங்க எரியக்கூடாது, எதாவது சேரும். நீங்க மட்டும் இல்ல, செடிகள் சாவும், உயிர்கள் சாவும், இவர்கள் சாவும், எல்லாமே அந்த எரிகள் எல்லாம் எல்லாமே எரிச்சிடும். செடி கிடி எல்லாமே எரிச்சிடும். அந்த மாதிரி அவங்களும் வந்து ரொம்ப பிரார்த்தனை பண்ணி ஹெல்ப் பண்ணாங்க. இதான் கேட்க மேடம், கேட்கும்போது டைம்ல வந்து 6200 கிலோமீட்டருக்கு வந்தாங்க. கேட்டேன், இது எவ்வளவு ஆகும்? பூமி அடியிலிருந்து 6300 கிலோமீட்டர் வந்திருக்காங்க. 6300 கிலோமீட்டர். அப்படியா? நான் கூகுள் கேட்பேன். diameter of mother 12,400 kilometers. அதாவது எங்க வந்தா பூமி நடுவுல இருந்து வந்திருக்காங்க. என்ன எரிமேல எரிமேல வெடிக்கும்போது யாரும் கேட்க மாட்டேன். எல்லாமே தேவதை உங்களுக்கு புரியாம இருக்காங்க, பயங்கரமா இருக்காங்க. இவ்வளவு